இன்னைக்கு முட்டையில் ஒரு கிரேவி ட்ரை பண்ணலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல ஒரு சட்னி மாதிரி அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம போட்ட அந்த சட்னிக்கு வந்து ஒரு 8 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி சேர்ந்து எண்ணெய் விட்டு வரப்போ முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறிடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்த பிறகு லாஸ்ட்டாக மிளகும் கொத்தமல்லியும் போட்டு எடுத்திங்கன்னா அருமையான ஒரு முட்டை ரெசிபி ரெடிங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசத்தோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துலேயும் ஸ்ட்ரைட்டாக போட்டு சாப்பிட்லாம்.